ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி கருவாடு வாங்கி அதை தலையை நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது, மிதமான சூடு இருந்தால் போதும். அதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாட்டுக்கு மேலே ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே கருவாடு நல்லா ஊறிடும். அதில் இருக்கிற மண் எல்லாமே அடியில் கீழே தங்கிடும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதை நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடியில் மணல் தங்கியிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த பாத்திரத்தில் பாருங்கள் அடியில் எவ்வளோ தூரம் மண் இருக்குன்னு. இதை இன்னொரு மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். இப்போ நம்ம 2-3 தடவை க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு இது பாருங்கள். இதுலேயே பாதி அளவு மண் தூசி எல்லாமே கீழே போயிருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடில் இன்னும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலோட்டமாக லேசாக அலசி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மீதி ஏதாச்சும் மண் அதில் ஒட்டி இருந்தாலுமே கீழே தங்கிடும். அவ்வளோதாங்க, கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இந்த மாதிரி பண்ணதுனால எவ்வளோ மண் தூசி கீழே அடியில் தேங்கியிருக்கு பாருங்கள். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கருவாட்டுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடில் உப்பு இருக்காது, அதனால் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே அதில் ஈரம் இருக்கிறதுனால மசாலா நல்லா ஒட்டி இந்த மாதிரி வரும். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். ஏற்கனவே நம்ம வெந்நீர் ஊற்றதுனால அதுலேயே கருவாடு வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே ஒரு பரட்டி எடுத்து மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான நெத்திலி கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை சிம்லேயே வச்சு நல்லா இதை பரட்டி எடுத்துக்கோங்க. நெத்திலி கருவாடு ஃப்ரை ஒரு அட்டகாசமான சைடிஷ்ஷாக கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.